வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நீத்தார் பெருமை அதிகாரம் குறள் எண் 7. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ்வைந்தின் வகைகளை தெரிவான் வசம் உலகம் உள்ளது. கட்டே என்று சொன்னால் தெரிவான் வசம் என்று பொருள். இதுவே குறளின் கருத்து. இயற்கை அமைப்பை உணர்ந்தவராக இருப்பர் நீத்தார். அவன்கண் உலகு நிற்கிறது என்கிறது இப்பாடல். அறிவுடையோர், நல்லோர், அறிவிலார், கயவர் போன்ற முரண்பட்டோர் கலந்திருக்கும் இவ்வுலகம் எப்படி நிலைக்கிறது என்று ஆராய்கிறார் வள்ளுவர். அதன் முடிவாக அறம் செய்வார், அரசியல் புரிவார், செல்வர் இவர்கள் கண்ணது உலகம் உள்ளது என்று சொல்லவில்லை. ஐம்புலன்களின் தன்மைகளை உணர்ந்து அவற்றின் அடிப்படைகள் மற்றும் பயன்களை உலகத்துக்கு தருகிற ஐந்தின் வகை தெரிவான் கண் உலகு செல்லும் என்று சொல்கிறார். பயன்களை உலகிற்கு தரும் என்பதால் அந்த ஆய்வறிஞன் அறிவியல் அறிஞன் மட்டுமல்லாமல் உலக நன்மைக்காக எந்த வகையிலானும் பாடுபடுபவனை குறிக்கும் புலனடக்கம் தன்னலம் நீக்க துணை செய்கிறது. தன்னலம் நீத்தவர்களாலேயே உலகை மேம்பாடு அடைய செய்ய முடியும். உலகோர் முன்னேற்றத்திற்கு நீத்தார் பங்களிப்பு பெரிது. உலக பெரியோர்கள் எல்லாம் ஐம்புலன்களின் தன்மையை உணர்ந்து நடந்து பெருமை பெற்றவரே ஆவர். உலக இயக்கம் புலன் ஒழுக்கமுடைய நீத்தாரிடத்து உள்ளது என்பது பொருள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ்வைந்தின் வகைகளை ஆராய்ந்து அறிவான் வசம் உலகம் உள்ளது என்பது இக்குறளின் கருத்து. சுவை என்று சொன்னால் நாவால் உணரக்கூடியது. ஒளி என்று சொன்னால் கண்களால் காணக்கூடியது. ஊறு என்றால் மெய் என்றால் உடல் அல்லது தொடு உணர்வு என்று பொருள். ஓசை காதால் கேட்கக்கூடியது. நாற்றம் என்று சொன்னால் மனம் என்று பொருள். இது மூக்கால் முகரக்கூடியது. இவை ஐந்து புலன்கள் ஆகும். மீண்டும் குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. குறளின் பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை தமிழ்_வனம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.